மேரி கிறிஸ்மஸ் டு ஆல். வேதத்திலே ஒரு அருமையான வார்த்தையை பாருங்கள். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேலிருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். அருமையான தேவ ஜனமே, எங்களுக்காக கொடுக்கப்பட்ட தேவன் நமக்காக, நம் பாவங்களை மீட்பதற்காக, நம் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்காக தன் ஒரே பேரான குமாரனையே இந்த உலகத்துக்கு கொடுத்தார், நாங்கள் நித்திய ஜீவனை அடைவதற்காக என்று யோவான் 3:16 பார்க்கிறோம். தேவன் மிகப்பெரிய விலை உயர்ந்த, விலை மதிக்க முடியாத ஒரு பரிசாக தேவன் தன் ஒரே பேரான குமாரனையே எங்களுக்கு கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். எஸ், அவர் நித்திய ராஜாவாக, இந்த உலகத்தை ஆளும் ராஜாவாக, சகல அதிகாரத்தையும் கொண்ட ராஜத்துவம் செய்யும் ராஜாவாக அவர் இந்த உலகத்துக்கு வந்தார், வருவார் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். மத்தேயு 28:18 சொல்லப்பட்டிருக்கிறது, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு உண்டு என்று. இந்த பூமிக்கு வந்த இயேசு பாலகன் அவர் சகல அதிகாரத்தையும் கொண்டவராக இருக்கிறார் என்பதில் எங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். அது மட்டுமல்ல, அவர் ஒரு அதிசயங்களை செய்யும் தேவனாக இருக்கிறார். எங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் பார்த்தீர்களானால் அளவிட முடியாத, எண்ணில் அடங்காத அதிசயங்களை எங்களை நடத்தி, அதிசயங்கள் மூலமாக நடத்தி, இதுவரைக்கும் நடத்தி வந்த எங்கள் தேவனுக்கு நாங்கள் சோத்திரம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அவர் வேதத்திலே பார்க்கிறோம், அநேக நோய்வாய்ப்பட்டவர்களை குணமாக்கினார், குருடர்களை குணமாக்கினார், சப்பானிகளை குணமாக்கினார், லாசருவை உயிரோடு எழுப்பினார். சோ அதிசயங்களை தெய்வம் தேவனாக எங்கள் தேவன் இருக்கிறார் என்பதில் எங்களுக்கு எந்த சந்தேகம் இல்லை. அவர் எங்கள் வாழ்க்கையில் அதை நடாத்தி, அனுதினமும் நடாத்தி வருவதை நாங்கள் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அவர் ஆலோசனை கர்த்தர். யாக்கோப்பு 1:5 சொல்லுகிறது, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைந்திருந்தால் ஒவ்வொருவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்திலே அதை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று. எங்களை சரியான ஞானத்திலே, தேவ ஞானத்திலே, உலகத்து ஞானத்தில் அல்ல, தேவ ஞானத்திலே எங்களை நித்தியமும் வழிநடத்தக்கூடிய இயேசு எங்களோடு கூட இருக்கிறார். ஆலோசனை கர்த்தராக எங்கள் வாழ்க்கையிலே அவரின் ஆலோசனை பெற்று நாங்கள் நடக்கும் போது நிச்சயமாக எங்கள் வழி ஒருபோதும் தவறி போகாது. அடுத்ததாக பாருங்கள், வல்லமை உள்ள தேவன். கர்த்தர் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார், எல்லாவற்றையும் சிருஷ்டித்த அந்த வல்லமை உள்ள தேவன் எங்களோடு தான் கூட இருக்கிறார். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை எங்கள் வாழ்க்கையிலே. அது மட்டுமல்ல, நித்திய பிதா எப்போதும் எங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல தகப்பனாக, எங்களுக்கு ஒரு நல்ல புரொவைடராக அவர் எங்கள் வாழ்க்கையிலே அல்பாவும் ஒமேகாவுமாக நித்தியமாக ஒரு தகப்பன் எப்படி ஒரு குழந்தையை பார்த்து தேவையான காரியங்களை எங்களுக்கு செய்து கொடுக்கிறாரோ, அதே போல எங்கள் பரமபிதா எங்களுக்கு நல்ல எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து செய்கிற ஒரு அன்பான, ஒரு கேரிங்கான தகப்பனாக அவர் எங்கள் வாழ்க்கையிலே இருக்கிறார். எபிரேயர் 11:8 பாருங்கள். இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் மாறாதவர். அவர் என்றும் மாறாதவர், எப்போதும் அவர் எங்களோடு கூட இருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் சமாதான பிரபுவாக இருக்கிறார். இயேசு கொடுத்த சமாதானம் எங்கள் வாழ்க்கையில் நிரந்தர சமாதானம். தேவன் இயேசு விட்டு போகும்போது, நான் இந்த உலகத்து சமாதானம் அல்ல, என் சமாதானத்தையே உங்களுக்கு விட்டு போகிறேன் என்று தனது சமாதானத்தையே இயேசு எங்களுக்காக விட்டு போனார். அவரே எங்களுடைய சமாதானம் என்று வேதம் சொல்லுகிறது. சோ இப்படியாக சகல காரியங்களும் வழி நடத்தும் இயேசு எங்களோடு இருக்கும் போது எங்களுக்கு என்ன பயன்? நீங்கள் இதுவரைக்கும் அந்த இயேசுவை பெற்றுக் கொள்ளவில்லை, அறிந்து கொள்ளவில்லை, ருசித்துக் கொள்ளவில்லை என்றால் இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே அவர் அன்பை ருசியுங்கள். உங்கள் இதயத்தை அவருக்காக கொடுங்கள், உங்கள் வாழ்க்கையை அவருக்காக கொடுங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையிலே எல்லாமாக இருக்க வல்லவர். அவர் உங்கள் வாழ்க்கையிலே அவர் அதிசயங்களை செய்ய வல்லவர், ஆலோசனை கர்த்தராக இருக்க வல்லவர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபுவாக அவர் உங்கள் வாழ்க்கையிலே இருப்பார். மேரி கிறிஸ்மஸ் டு யூ ஆல். God bless you.